ඔබටත් ආස්කමටත් අතරේ කිසිවක් නැත. உங்களுக்கும் அற்புதத்துக்கும் இடையிலே எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காம இருக்க මාගේ ජීවිතේ ආස්කම් සිදුවන්නේ නැතුව තිබෙන්නට என்ன பிரச்சனை? මොකද්ද ප්‍රශ්න? அப்படி நீங்க யோசிக்கிறனால தான் ඒම ඔබ කල්පනා කරන නිසා තමයි அந்த யோசிக்கிறது தான் ஒரு பிரச்சனை. ඔය ඒම කල්පනා කරන එක තමයි දැන් ප්‍රශ්නය. அதனால தான் அற்புதம் நடக்குது இல்ல. ඒ නිසා තමයි ආස්කම් සිදුවන්නේ නැත්තේ. எனக்கும் அற்புதம் நடக்குதுக்கு இடையில என் ஜெபம் கொஞ்சம் குறைவா இருக்குதா? මටත් ආස්කම් සිදුවන්නටත් අතර මාගේ යාඥාව පොඩක් අඩු වී තිබෙනවද? அப்படி நினைச்சீங்கன்னா ඒම ඉතුවනම් அதுதான் பிரச்சனை. ඒක තමයි දැන් ප්‍රශ්නය. நீங்களா நிறைய தடைகளை வச்சுக் கொள்ளுங்க. ඔබම ඔබ තුලින්ම බෝ බාධා තබා තිබෙනවා. இப்ப நினைச்சு கொள்ளுங்க, ඒක දැන් ඉතහ ගන්න. உங்க அற்புதத்தை ඔබගේ ආස්කම அப்படி கை நீட்டி உங்களுக்கு பெற முடியும். මේම අත දිගු කරලා ඔබට ලබා ගන්න எந்த පුළුවන්. தடையும் இல்லை, කිසිම බාධාවක් எந்த නැහැ. தடையும் இல்லை. කිසිම බාධාවක් கை நீட்டி பெற அளவுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. අත දික්කොට ලබා ගන්න ආකාරයට ආස්කම් අද සිදුවන්න සවස් කාලේ ඔබගේ ආස්කම ඔබගේ අත ළඟ තිබෙනවා. இன்று மாலை வேளையிலே உங்களுடைய அற்புதங்கள் உங்கள் මගේ கையில் දෙවියන් වහන්සේ இருக்கிறது. ආස්කම් කරලා ඉවරයි. என் தேவன் அற்புதங்களை செய்து விட்டார். ආස්කමලත් ඔබට අතර කිසිම ඉඩසක් නැහැ, බාධාවක් නැහැ. அற்புதத்துக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு இடைவெளியோ விசுவாச කරන්න. எந்த தடையோ இல்லை. විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். ආස්කමලත් ඔබට අතර அற்புதத்துக்கும் உங்களுக்கும் இடையில කිසිම බාධාවක් නැහැ, எந்த தடையும் இல்லை. කිසිම බාධාවක් නැහැ. எந்த தடையும் இல்லை. දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், ඔබට ආස්කමලත් අතර කිසිම දෙයක් නැහැ. உனக்கும் அற்புதத்துக்கும் இடையில வேற எந்த ஒரு காரியமும் இல்லை. ஹalleluya. ஹalleluya. ඒක ඔබගේ අතවතේ තියාගන්න. அது உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். අද මේ පණිවිඩය වාක්ම ඇතුළට ගන්න. இன்று இந்த செய்தியை மிக அதிகமாய் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். මම ඔබට කියන්න කැමතියි, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබගේ ආඥාව உங்கள் ஜெபம் ආගමික සංස්කෘතියක් ඇටට කරන්න එපා. மத கலாச்சாரத்தின் படி செய்ய வேண்டாம். ආඥාවක් කරන්න ඕනේ, ஒரு ஜெபம் செய்ய வேண்டும், ඒ වගේ කරන්න යන්න එපා. அப்படி நினைத்து செய்ய வேண்டாம். ආඥාව ஜெபம் බලාපොරොත්තුවෙන් எதிர்பார்ப்போடு செய்யுங்க. බලාපොරොත්තුවක්. எதிர்பார்ப்பு. මම දැන් ආඥාවක් කරනවා, இப்பொழுது நான் ஒரு ஜெபத்தை செய்ய போகிறேன். ඒක දැන් මට ලැබේ. அது இப்பொழுது எனக்கு கிடைக்கும். ඒ බලාපොරොත්තු ඔබට අවශ්‍යයි. அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு தேவை. කොලෝසි 2:14 கொலோசியர் 2:14 2:14 කොලෝසි கொலோசி 2:14 අපට විරුද්ධව අපට ඉදිරිව තිබුණා වූ නියෝගවල ලියවිල්ල මකා දමා ඒක කුරුසියේ අනගසා ආකලසේක. ආකලසේක. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து අපට විරුද්ධව අපට ඉදිරිව තිබුණ හැම දෙයක්ම උන්වහන්සේ අරන් ආකලා කුරුසේ අනගාලා ඉවරයි. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாய் இருந்த எல்லாவற்றையும் அவர் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார். එහෙනම් අද ඔබටත් මටත් විරුද්ධව කිසිම දෙයක් නැහැ. அப்படி என்றால் உங்களுக்கா இருக்கலாம், எனக்கா இருக்கலாம், நடுவிலே எந்த ஒரு தடையும் இல்லை. යේසුස් වහන්සේගේ කුරුසේ මරණයෙන් පසුව යේසු- හැම බාධාවක්ම ඉවරයි. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பு எல்லா தடைகளும் முடிந்து விட்டது. මම මේම කෙරුවා තමයි මට ආස්කම් ලැබෙයි කියලා නෑ. நான் இப்படி செய்தால்தான் எனக்கு அற்புதம் நடக்கும் මම என்றல்ல. මේම ජීවත් වුණත් තමයි ආස්කම් ලැබෙයි කියලා නෑ. நான் இப்படி வாழ்ந்தால்தான் அற்புதம் என்றில்லை. මට විරුද්ධව තිබුණා වූ, எனக்கு எதிராயிருந்த මට ඉදිරියේ තිබුණා වූ තිබුණ නියෝගවල ලියවිල්ල எனக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை
ලියලා තිබුණා. அது எழுதப்பட்டிருந்தது. මේම ඉන්න ඕනේ. இப்படி 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 இருக்க வேண்டும். ව්‍යවස්ථාව තිබුණා. நியாயப்பிரமாணம் இருந்தது. හැම දෙයක්ම කුරුසිය අනගාලා ඉවරයි. அவை எல்லாவற்றையும் அவர் எடுத்து சிலுவையிலே அறைந்து விட்டார். මීට පස්සේ இனிமேல் අපිට කිසිම බාධාවක් නැහැ. நமக்கு எந்த தடையும் இல்லை. අදින් පස්සේ අපිට එකම එක දෙයයි තියෙන්නේ. இன்று முதல் நமக்கு இருப்பது ஒன்றுதான், බලාපොරොත්තුව පමණයි. எதிர்பார்ப்பு மாத்திரமே. හalleluya. ஹalleluya. ඊට පස්සේ ඔබටත් මටත් තියෙනවා බලාපොරොත්තුව පමණයි. இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது எதிர்பார்ப்பு මට மட்டும். මේක ලබා ගන්න පුළුවන් කියලා. இதை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று ඔබත් මා සිතන දේට වඩා ඉල්ලන දේට වඩා අතිකව කරන්ට උන්වහන්සේට බලය තිබෙනවා. நீங்களும் நானும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்து கொடுக்க அவருக்கு ඔබ வல்லமை මොන உண்டு. ප්‍රශ්නෙකින් ඉන්නවද? நீங்கள் எந்த பிரச்சனையில் මොන இருக்கிறீர்களோ, දේ අවශ්‍යද? எந்த காரியம் தேவையோ, ඒකට තව පැය 10ක් යාක්ෂා කරන්න ඕනේ. அதற்காக இன்னும் 10 மணித்தியாலம் ஜெபிக்க தேவையில்லை. තව නිරාගෙන් ඉන්න අවශ්‍ය කියලා නෑ. இன்னும் உபவாசமா இருக்க வேண்டியதில்லை. මම මේක ලබා ගන්නවා. நான் இதை මගේ பெற்றுக்கொள்வேன். දෙවියන් වහන්සේ මට මේක ලබා දෙයි. என் தேவன் இதை எனக்கு பெற்று මේ தருவார். උසස් ජීවිත ලබා දෙයි. இந்த உயர்ந்த வாழ்க்கை பெற்றுக் මෙවැනි கொடுப்பார். මහත්ම දෙයක් දෙයි. இப்படியான மகத்துவமான காரியத்தை ඒ தருவார். බලාපොරොත්තු වෙනවා නම් அப்படி எதிர்பார்ப்பீர்கள் ඒක என்றால் අනිවාර්යෙන් ලැබෙයි. அது நிச்சயம் கிடைக்கும். මේ සවස් කාලේ මේ වෙලාව இந்த மாலை வேளையில இந்த நேரத்தில் දෙවියන් වහන්සේ වෙත බලාපොරොත්තු වෙනා වෙලාව. தேவனிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம், ඔබගේ රෝග වලින් සුවය බලාපොරොත්තු වෙන වෙලාව. உங்கள் வியாதிகளிலிருந்து சுகத்தை எதிர்பார்க்கும் நேரம். ශ්‍රී ලංකාවේ කියනවා இலங்கையிலே சொல்வார்கள், වැඩිහිටියන් 5 දෙනෙක්ගේ එක්කෙනෙක්ට සීනි සුගර් රෝගය තියෙනවා. දියවැඩියාව තියෙනවා කියලා. முதியோர்களிலே 5 பேரிலே ஒருவருக்கு சீனி வியாதி இருக்கிறது என்று. මේ පේලියේ දෙන්නෙක්ට සුගර් තියෙනවලු. இந்த பேலியிலே 2 பேருக்கு சுகம் இருக்கிறதாம். ඒක ඇත්ත වෙන්න පුළුවන්. அது உண்மையா இருக்கலாம். නමුත් ඔබට බලාපොරොත්තුවක් ஆனால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு, මේ රාත්‍රී දැන් මම සනීප වෙයි. இந்த இரவிலே இப்பொழுது நான் சுகமாவேன். ඔබ හිතනවනම් நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ඉතුරු හැම කෙනෙක්ම සුව වෙනවා. மற்ற எல்லோருமே சுகமாவார்கள். මෙතන ඉන්නව අය இங்கு இருக்கிறவர்கள் සුගර් වලින් සනීප වෙන්න சுகர்ல இருந்து சுகம் அடைய වෙන කිසිම දෙයක් අවශ්‍ය නැහැ. வேறு எதுவுமே தேவையில்லை. මේකට කිසිම බාධාවක් නැහැ. இதற்கு எந்த தடையும் இல்லை. ආස්කමලත් ඔබට අතර அற்புதத்துக்கும் உங்களுக்கும் இடையிலே කිසිම දෙයක් නැහැ. ஒன்றுமே இல்லை. මම අද රාත්‍රී සුව වෙනවා. இன்று நான் இரவிலே சுகமாவேன். මේක රෝගේ සුවය ලබා ගන්නා වූ බලාපොරොත්තු ඇති කරන වෙලාවයි. இது வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதான எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுகிற நாள். මේ රාත්‍රිය இந்த இரவு ආශිර්වාදය බලාපොරොත්තු වෙන වෙලාවයි. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நேரம். ඔබ මේ රාත්‍රිය ආශිර්වාද බලාපොරොත්තු වෙනවා. நீங்கள் இந்த இரவிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் සෙනසුරාදා වෙන්න පුළුවන්. நாளை சனிக்கிழமையா இருக்கலாம், ඊළඟ බැංකු නිවාඩු වෙන්න පුළුවන්. ஞாயிறு பேங்க் விடுமுறையா දෙවියන් இருக்கலாம். වහන්සේට පුළුවන්. ஆனால் தேவனுக்கு முடியும். මේ තප්පර සිට ඔබ ආශිර්වාද කරන්න. இந்த நொடி பொழுதில இருந்து உங்களை ஆசீர்வதிக்க මගේ දෙවියන් වහන්සේ බලවන්තයි. என் தேவன் வல்லமை உள்ளவர். ඊයේ රාත්‍රී 10න් පස්සේ මට ආස්කම් කළා වූ ඒ දෙවියන් වහන්සේ நேற்று இரவு 10 மணிக்கு பின்பதாக எனக்கு அற்புதம் செய்த මගේ தேவன், දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරයි. என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். මගේ දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරයි. என் தேவன் என்னை මේ ஆசீர்வதிப்பார். බලාපොරොත්තුව அந்த எதிர்பார்ப்பு මට ලැබුණා. எனக்கு අද கிடைத்தது. බලාපොරොත්තු වෙන්න. அப்படி இன்று எதிர்பாருங்கள். අද බලාපොරොත්තු වෙන්න. நீங்கள் எதிர்பாருங்கள். හැම දෙයක්ම எல்லாமே මට වාසි වෙන විදියට සිදු වෙයි. எனக்கு சாதகமாய் நடக்கும். හැම දෙයක්ම මට වාසි වෙන විදියට සිදු වෙයි කියන බලාපොරොත්තුව. எல்லாமே எனக்கு சாதகமாய் தான் அமையும் என்கிற මේ எதிர்பார்ப்பு. වෙලාව ඔබට හොඳ වෙලාව. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். ගීතවල 119 சங்கீதம் 119 126 126 වචනේ සඳහන් කළ දෙනවා. வார்த்தை சொல்லுகிறது, ස්වාමීන් වහන්සේ විසින් ක්‍රියා කිරීමට සුදුසු කාලය දැන්ය. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. සිංහලෙන් ලස්සනට දාලා තියෙනවා. ස්වාමීන් වහන්සේ විසින් ක්‍රියා කිරීමට සුදුසු කාලය දැන්ම. கர்த்தர் கிரியை செய்ய சரியான காலம் இதுவே. தேவன் இந்த நாட்களை வேலை செய்ய போகிறார். දෙවියන් මාසපේ කාලයේදී වැඩ කරන්නට යනවා. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ආස්කම් සිදුවෙමින් உங்க පවතිනවා. வீடுகளில் அற்புதம் நடக்குது. ඔබගේ නිවස් තුල ආස්කම් உங்க සිදුවෙනවා. பொருளாதார அற்புதம் நடக்குது. ඔබගේ ආර්ථිකයේදී ආස්කම් සිදුවෙනවා. வியாதிகள் நீங்கி கொண்டிருக்கிறது. රෝගවල් ඉවත් වෙනවා. எனக்கு அற்புதம் நடக்குது. මට ආස්කම් සිදුවෙනවා. எதிர்பாருங்க. බලාපොරොත්තු இது වන්න. தோல்வி நேரம் அல்ல. මේක පරාජය වෙලාව නොවේ. இது பின்மாற்றத்தின் நேரம் அல்ல. මේක පසුපස
පඩ වෙලාව නොවේ. இது முறுமுறுக்கிற நேரம் அல்ல. මේක කොතුලන වෙලාව නොවේ. இது எதிர்பார்க்கிற நேரம். මේක බලාපොරොත්තු වීමේ වෙලාවයි. நான் இந்த இடத்துல யாக்கோ சொல்லுறேன். මම මේ ස්ථානයේ කාටද කියනවා. சின்ன சம்பளத்தை எடுக்கிற நீ උදා පඩියක් ගන්නවා ඔබ. வர்ற திங்கட்கிழமை එන්නව සෞන්දා. பெரிய ஒரு ஜாபுக்கு நீ போறா என்று எதிர்பாரு. ලොකු ජොබ් එකකට යනවා කියලා ඔබ බලාපොරොත්තු වෙන්න. சின்ன சம்பளம் எடுக்கிற நீ උදා පඩියක් ගන්නවා ඔබ. பெரிய ஒரு ஜாப கத்த தர போகிறார். ලොකු ජොබ් එකක් දෙවියන් වහන්සේ දෙන්නට යනවා. இது எதிர்பார்க்கிற நாள். මේක බලාපොරොත්තු වීමේ දවසයි. எதிர்பாருங்க. බලාපොරොත්තු වෙන්න. உங்க வீட்டில என்ன இல்ல ඔබගේ නිවසේ මොකද්ද නැත්තේ? அது கிடைக்கும். ඒක ලැබෙයි. எதிர்பாரு. බලාපොරොත්තු වෙන්න. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. உட்காருங்க. වාඩි වෙන්න. ඔබගේ ආශිර්වාදයට චර්ච් එකක් අවශ්‍ය නැහැ. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு சர்ச் அவசியம் இல்லை. ඔබගේ ආශිර්වාදයට පාස්ටර් කෙනෙක් අවශ්‍ය නැහැ. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு பாஸ்டர் அவசியம் இல்லை. ඔබගේ ආශිර්වාදයට உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ඔබට බලාපොරොත්තුවක් අවශ්‍යයි. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவசியம். මේ රාත්‍රියේ ලොකු බලාපොරොත්තුෙන් இந்த இரவிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட දෙකම ලැබේ. அது உங்களுக்கு கிடைக்கும். ක්‍රියාපොතේ அப்போஸ்தலர் புத்தகம் එක මිනිහෙක් හිටියා. ஒரு மனிதன் இருந்தான். ඔව්ව දෙමව්පියන් ඔවුන්ගේ යාළුවන් ඇවිල්ලා දේවස්ථානයේ ඇවිල්ලා දොරගාව තැබුවා. அவனை பெற்றோர்கள் நண்பர்கள் தேவாலயத்திலே வாசல் அருகிலே வைப்பார்கள். ඒ මනුෂ්‍යයට ඇවිදින්න බෑ. அந்த மனிதனுக்கு நடக்க முடியாது. ඒ නිසා ඔහු දොරගාව ඉඳලා සිංගමන් ගත්තා. எனவே அந்த மனிதன் வாசல் அண்டையில இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். එයා මවේ කුසේ ඉඳලම එයා ඇවිදින්න බැරි මිනිහෙක්. அவன் தாயின் கருவிலிருந்து பிறந்த நாள் முதல் இருந்து அவனுக்கு நடக்க முடியாத ஒருவனாய் இருந்தான். ක්‍රියා තුන්වෙනි පරිච්ඡේදය දෙවෙනි වචනේ දාලා තියෙනවා. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, දෙවෙනි වචනේ මව් කුස පටන් කොරව සිටි එක්තරා මිනිහෙක් தன் தாய் ගෙන යනු ලැබුවේය. ඔහු මාලිගාවට ඇතුල් වෙන්නන්ගෙන් සිංගමන් ඉල්ලන පිණිස සුදර්ශන දොරටුවයි කියන මාලිගාවේ දොරටුව ළඟ දවස් පතා තබන ලද්දේය. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் பிச்சை கேட்கும்படியாக நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அன்றையிலே வைப்பார்கள். ඔහු මෙච්චර කල ඇවිද්ද නැහැ. இவன் இவ்வளவு காலம் நடக்கவில்லை. ඔහුගේ ජීවිතය සිංගමන් ගත්ත ජීවිතය. அவன் வாழ்க்கையோ பிச்சை கேட்கிறதான ஒரு வாழ்க்கை. ඔබගේ ජීවිතේ මෙතර කාලයක් ඉස්සරහට යන්න බැරි ජීවිතයක් වෙන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கையில கூட இவ்வளவு காலமாய் முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு காலமாய் இருக்கலாம். මෙයා උදව් කරන්න ඕනේ. ඉවර මෙයා උදව්- උදව් කරන්න ඕනේ. இவர் உதவி செய்ய வேண்டும், அவர் உதவி செய்ய අරයා මොනවාක දුන්නත් තමයි මම ඉස්සරහට යන්න පුළුවන්. அவர் ஏதாகிலும் கொடுத்தால் தான் என்னால் முன்னால் செல்ல முடியும். ඒ වගේ තත්ත්වෙ ඉන්න පුළුවන්. இப்படியான நிலைமையில இருக்கலாம். නමුත් ඒ දේව මාලිගාවට ஆனால் அந்த தேவாலயத்தில் යෝවාන් සහ පේත්‍රස් එතනින් ගියා. யோவானும் பேதுருவும் அந்த இடத்திலே போனார்கள். එහෙම යන මොහොතේ அப்படி போகும் பொழுது තුන්වෙනි වචනේ සඳහන් කළා දාලා ඉතා ලස්සනයි. 3வது வசனத்திலே தான் மிக அழகான வார்த்தை உண்டு. ඔව් පේත්‍රස්ද යෝවාන්ද දේව මාලිගාවට අතුල් වෙන්න යනවා දැක සිංගමන් ඉල්ලුවේය. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். පස්වෙනි වචනේ පස්වෙනි. 5வது வசனம். ඔව් මව් කුසෙන් ඔවුන්ගෙන් ඔවුන්ගේ යමක් ලබන බලාපොරොත්තුවෙන් ඔවුන් දෙස බලා සිටියේ. அவன் அவர்களிடத்திலே ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். මොනවාද ඔහුගේ බලාපොරොත්තුව? அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? අද යමක් ලබා ගන්න. இன்று ஏதாவது கிடைப்பேன். හැමදාම ආපු ඒ කෙනා ஒவ்வொரு நாள் என்னாலும் வந்த அந்த நபர் එදා බලාපොරොත්තුවක්. அன்று அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ඒ දේව මාලිගාව බලාපොරොත්තුව. அந்த தேவாலயத்திலே ஒரு எதிர்பார்ப்பு අද இருந்தான். යමක්
ගන්නවමයි. இன்று ஏதாவது ஒன்றை අද நிச்சயம் මට எடுப்பேன். යමක් ලැබේ. இன்று ஏதாவது ஒன்று எனக்கு අද මට கிடைக்கும். යමක් ලැබේ. இன்று ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்கும். අවුරුදු ගණන් මට ඇවිදින්න බෑ. வருடக்கணக்காய் என்னால் நடக்க හැබැයි முடியாது. අද යමක් ලැබේ. ஆனால் இன்று ஏதாவது ஒன்று අද கிடைக்கும். ඔබට ඒ බලාපොරොත්තු තියනවද? இன்று உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? මේක සාමාන්‍ය දේමයක් නොවේ. இது சாதாரணமான ஆராதனை අද அல்ல. යමක් ලබා ගන්නවා. இன்று ஏதாவது ஒன்றை பெற අද මම போகிறேன். යමක් ලබා ගන්නවා. இன்று நான் ஏதாவது ஒன்றை ඔහුගේ பெறுவேன். හදවතේ තිබුණා. அவன் இருதயத்தில் இருந்தது. මම යමක් අද ලබා ගන්න අවශ්‍යයි. இன்று நான் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். මෙතන ආලේපලද්දව දේවදාසයන්. அந்த அந்த இடத்திலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள் මොවුන් වෙනස් ආකාරය. அவர்கள் வித்தியாசமானவர்கள். මොවුන් වෙනස්. அவர்கள் வித்தியாசமானவர்கள். යමක් මොවුන් ගාව තියෙනවා. அவர்களிடத்திலே ஏதாவது இருக்கிறது. මොවුන් ගාව රන්ගදී නෑ. அவர்களிடத்திலே வெள்ளி பொன்னில்லை. නමුත් යමක් තිබෙනවා. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது. යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் මම நாமத்தில் රාත්‍රී කියන කැමති. நான் இந்த இரவு சொல்ல මට விரும்புகிறேன். අද යමක් ලැබෙනවා. இன்று எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க ඒ போகிறது. යමක් කියන දේ ஏதாவது என்கிற சொல்லுகிறது. සල්ලි වලින් பணத்தினாலே රත්තරන් වලින් தங்கத்தினாலே ලැබෙන්න බැරි උතුම් දෙයක් අද රාත්‍රී ඔබට ලැබෙනවා. கிடைக்க முடியாத மேன்மையானதொன்றை இந்த இரவு நீங்கள் பெறப் போகிறீர்கள். අද මෙතන යන්න ඔබ සාමාන්‍ය නොවේ. இந்த இடத்தை விட்டு நீங்கள் போவது சாதாரணமாக ඒ அல்ல. මනුෂ්‍ය කිව්වා அந்த மனிதன் අද சொன்னார் යමක් ලැබෙයි. இன்று ஏதாவது ஒன்று கிடைக்கும். පස්වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. இந்த வசனம் சொல்லுகிறது. පස්වෙනි වචනේ දාලා තියෙනවා. இந்த வசனம் சொல்லுகிறது. ඔවුන් දැස බලා සිටියා. அவர்களை நோக்கி අද பார்த்தார். මේ මොහොත උන්වහන්සේ දෙස බලන්න. நீங்கள் இன்று அவரை நோக்கி මට பாருங்கள். යමක් ලැබෙනවා. எனக்கு ஏதாவது ஒன்று අද මොන கிடைக்கும். බලාපොරොත්තුන් ඇවිල්ලා இன்று ඉන්නවද? நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு ඒ வந்திருக்கிறீர்கள்? දේ අද රාත්‍රී ඔබට ලැබෙනවා. அந்த காரியம் இந்த இரவு நடக்க ඒ போகிறது. මේ රාත්‍රියක ලැබෙනවා. இன்று இரவு அந்த காரியம் நடக்க. අද මේ රාත්‍රිය ලැබෙනවා. இன்று இரவு அந்த காரியம் நடக்க. ඔය බලාපොරොත්තු තමයි වැදගත් වෙන්නේ. ஆனால் முக்கியம் அந்த எதிர்பார்ப்பு தான். ඔබට අදහස්කමට අතර உங்களுக்கும் அற்புதத்துக்கும் இடையில වෙන කිසිම දෙයක් නැහැ. வேறு எதுவுமே இல்லை. උගක් දේවදාසන් කියයි. அநேக ஊழியர்கள் சொல்வார்கள், ඔයා ගෙදර මේ ඌනියන් තියෙනවා. உங்க வீட்டுல இந்த சூனியம் இருக்கு, අතන මේක තියෙනවා. அங்க அது இருக்கு, මේක ප්‍රශ්නයක් කියලා. இது பிரச்சனை මම என்று අද කියන්න කැමති. நான் இது சொல்லுகிறேன். කිසිම බාධාවක් නැහැ. எந்த தடையும் இல்லை. යක්ෂ බලවේග තියෙන මොහොතෙම උන්වහන්සේ ඔබව ආශිර්වාද කරන්න උසස් කරන බලවන්තයි. பிசாசு வல்லமை இருக்கும் நேரத்திலே அவர் உங்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்ய வல்லவர். ඔව් ලබා ගන්න හේතුව அவன் பெற்றுக்கொள்ள காரணம் ඔවුන් දැස බැලුවා. அவர்களை நோக்கி பார்த்தார். බලාපොරොත්තුෙන් බැලුවා. எதிர்பார்ப்போடு பார்த்தார். ආස්කමට හේතුව அற்புதத்துக்கு காரணம் අද බලාපොරොත්තුව. அவனுடைய எதிர்பார்ப்பு. අද බලාපොරොත්තු වෙන්න இன்று எதிர்பாருங்கள். දෙවියන් වහන්සේ යමක් කරයි. தேவன் ஏதாவது செய்வார். වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். මගේ දෙවියන් වහන්සේ මා උදෙසා මා වෙනුවෙන් යම් කිසි දෙයක් කරයි. என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்றை ඒදාගිලම් செய்வார். ஏதாகிலும் செய்வார். ආමේන්. ஆமென். යම් කිසි දෙයක් ஏதாகிலும் ඒදාවද செய்வார். යම් කිසි දෙයක් කරයි. ඒදාවද නම් සින්නද செய்ய மாட்டாரு. යම් කිසි දෙයක් කරනකොට ඒක කුඩා දෙයකින් කරන්නේ නැහැ. எதிர்பார்ங்க. බලාපොරොත්තු වෙන්න. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் ஏதாவது செய்வார். ඔබගේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ යම් කිසි දෙයක් කරයි. உங்க குடும்பத்துக்கு நீ ஏதாவது செய்வார். ඔබගේ පවුල වෙනුවෙන් යම් කිසි දෙයක් කරයි. உங்க வாழ்க்கைக்கு நீ ஏதாவது செய்வார். ඔබගේ ජීවිතයට යම් කිසි දෙයක් කරයි. நீ போய்க்கொண்டிருக்க பாதை தனிமை கஷ்டம் ඔබ යන්නා වූ පාර ඒක උදකලාව සිටිනවා, අමාරුයි, அவமானம் නින්දාව. அந்த பாதையிலே ஏதாவது செய்வார். ඒ මහවතේදී දෙවියන් වහන්සේ යම් කිසි දෙයක් කරයි. அவர் செய்வார். එතුමා කරයි. எழும்பவே முடியாத உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். නැගිටින්නම බැරි ඔබට යම් ආස්කමක් කරයි. 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்லுது. 1 කොරින්ති 2:9-10 වෙනි වචනේ සඳහන් වෙනවා. தேவன் நேசிக்கிற மக்களுக்கு தேவன் ஆயத்த பண்ணியவளை கண் காணவில்லை. දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරන්නා වූ අයට දෙවියන් වහන්සේ සූදානම් කර දේ ඇස් දැක්කෙත් නැහැ, காதுகள் கேட்கவும் இல்லை. කන් වලින් ඇහුනෙත් නැහැ.
மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. මනුෂ්‍යයන්ගේ හදවතට ඒක ඇඟුණෙත් නැහැ. ஆனால் நமக்கோ 10ஆம் வசனம் சொல் நமக்கோ එනමුත් දාවින් වචනයේදී සඳහන් කර තිබෙනවා අපටද தேவன் அவைகளை தம்முடைய ஆவினால் வெளிப்படுத்துவார். දෙවියන් වහන්සේ අපට එතුමාගේ ආත්ම තුලින් එළිදරව් කරයි. ஹalleluya. හalleluya. நீ காணாததை காண வைப்பார். ඔබ බලන්නට බැරි දේවල් බලන්නට තමයි. ඔබ බලපු නැති දේවල් ඔබ දකින්න මේ තමයි. කාණාද දේ කාණ வைப்பார். අසපු නැති දේවල් අසන්න තමයි. கேட்காதவைகளை கேட்க வைப்பார். බලාපොරොත්තු වෙන්න. எதிர்பாருங்கள். நான் நிறைய ஜெபம் මම ගොඩක් යාක්ෂා කරනවා. நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன். මම උදේ උදෑසන නැගිලා යාක්ෂා කරනවා. நான் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கிறேன். මම අවශ්‍ය යාක්ෂා කරනවා. நான் மாலை ஜெபிக்கிறேன். හැබැයි මගේ යාක්ෂා වලට වඩා උන්වහන්සේ උතුම්. ஆனால் என் எல்லா ஜெபத்தை காட்டிலும் அவர் பெரியவர். මම මොනවද කිව්වේ කියලා තේරුණාද? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரியுகிறதா? ගාක් අය හිතනවා අපේ යාක්ෂාව උතුම් කියලා. அநேகர் நினைக்கிறார்கள் நான் பண்ற ஜெபம் தான் பெருசுன்னு. නෑ නෑ. இல்லை இல்லை, උන්වහන්සේ උතුම්. அவரே பெரியவர். අපේ යාක්ෂාවට වඩා උන්වහන්සේ උතුම්. நம் ஜெபத்தை காட்டிலும் அவர் பெரியவர். උන්වහන්සේ උතුම් ලෙස තබන්න. அவரை பெரியவராய் வைத்துக் கொள்ளுங்கள். අද ඔබගේ සුවය අද බලාපොරොත්තු වෙන්න. இன்று உங்கள் சுகத்தை අද நீங்கள் ඔබගේ ආශිර්වාදය අද බලාපොරොත්තු වෙන්න. இன்று உங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துக் අද கொண்டிருங்கள். පුදුම දයාවක් දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙයි කියලා බලාපොරොත්තු වෙන්න. இன்று புதுமையான கிருபை தேவனிடத்திலே கிடைக்கும் என்று ආස්කම් எதிர்பார்த்து බලාපොරොත්තු වෙන්න. அற்புதங்களை எதிர்பார்ப்போடு இருங்கள். මම නැවත කියන්න. நான் திரும்ப சொல்லுகிறேன், දිනපත ආස්කම් බලාපොරොත්තු වෙන්න. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை எதிர்பாருங்கள். සිකුරාදා ආස්කම්, සෙනසුරාදා ආස්කම්, ඉරිදා ආස්කම්. வெள்ளிக்கிழமை அற்புதம், சனிக்கிழமை அற்புதம், ஞாயிற்றுக்கிழமை அற்புதம். ආමේන්. ஆமென். අවසන් ලෙස கடைசியாக ඔබ හිතන්න එපා මේ ඊට පස්සේ ආස්කමක් වෙයි කියලා. நீங்கள் நினைக்க வேண்டாம் இதன் பின்பு ஒரு அற்புதம் நடக்கும் என்று. ඔබට ආස්කම් ලැබිලා ඉවරයි. உங்களுக்கு அற்புதங்கள் கிடைத்து விட்டது. ආමේන්. ஆமென். ඔයගලන්ට සුව වෙලා ඉවරයි. நீங்கள் சுகமாகி விட்டீர்கள். මා තාවෙනි පරිච්ඡේ மாற்கு පර්දිමේස් කියලා එක අන්ධෙක් හිටියා. மாற்கு 10ஆம் அதிகாரத்திலே பரிதிமேயு என்கிற ஒரு குருடன் இருந்தான். මම මැලේසියා ගිය වෙලාවේ දැක්කා நான் மலேசியா போன பொழுது கண்ட காரியம், ඒ හැම කෙනාට පාරේ සිගමන් ගන්න බෑ. அங்கு எல்லோருக்கும் வீதியிலே பிச்சை எடுக்க முடியாது. සිංගප්පූරු එකේ තේම තමයි. சிங்கப்பூரிலும் அப்படிதான். නමුත් සවුත් ඇෆ්‍රිකා ගියා, නයිජීරියා ගියා. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா சென்றேன், நைஜீரியா சென்றேன். ඒ ඔක්කොම කල්ලයිට් ගාව සිගමන් ඉල්ලගෙන හිටියා. அங்கு கல்லைட்ல எல்லாம் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். නමුත් ඒ රටවල එම නොවේ. ஆனால் அந்த நாடுகளிலே அப்படி அல்ல. සිගමන් ගන්න අවශ්‍ය නම් රජෙන් පර්මිෂන් ගන්න අවශ්‍ය. பிச்சை கேட்க வேண்டும் என்றால், எடுக்க வேண்டும் என்றால் அரசாங்க அனுமதி தேவை. වාට මොනවාද ප්‍රශ්න? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? එක්කවට ස්පේන් නැහැ, කන් ඇහෙන්නේ නැහැ, නැත්නම් ආට වැඩක් කරන්න බැරි නම් ஒண்ணு உங்களுக்கு கண் தெரியாவிட்டால், காது கேட்காவிட்டால், இல்லாவிட்டால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ඒගොල්ලන්ට යුනිෆෝම් එකක් දෙනවා. அவர்களுக்கு உரித்ததான ஒரு யூனிஃபார்மை கொடுப்பார்கள். ඒගොල්ලෝ ඒක තමයි දාගන්නේ. அவர்கள் அதை தான் போட்டுக்கொள்ள வேண்டும். ඉතින් ඒගොල්ලන් මැලේසියාවම දැක්කා සිගමන් ගන්න වෙලාව එක ටීම් එකක් තමයි එකතු වෙලා මේ සිගමන් ගන්න. ஆக மலேசியாவிலே நான் கண்ட காரியம், பிச்சை எடுக்கிறவர்கள் ஒரு டீமாய் தான், குழுவாய் தான் பிச்சை எடுக்கிறார்கள். උන්ට ඕගන් එකක් දෙනවා, මියුසික් ඉන්ස්ට්‍රුමන්ට් දෙනවා. அவர்களுக்கு ஓகன் கொடுக்கப்படும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கப்படும். ඒගොල්ලන් මොනාරි අතපය වැඩ කරන්නේ නැහැ, නැත්නම් ස්පේන් නැහැ. ඒ වගේ වෙන්න ඕනේ. அவர்கள் கை கால் வேலை செய்யாது, இல்லாவிட்டால் கண் தெரியாது, அப்படியா இருக்க வேண்டும். ඒගොල්ලෝ මියුසික් ක්ලාස් දීලා තමයි ඒගොල්ලන්ට සිගමන් ගන්නෙ. அவர்களுக்கு மியூசிக் கிளாஸ் கொடுத்து தான் பின்பு பிச்சை எடுக்க வைப்பார்கள். ඒ ඊශ්‍රායල් දේශෙත් එහෙම තමයි. இஸ்ரவேல் தேசத்திலும் அப்படிதான். රෝම අධිරාජ්‍යයේ සිගමන් ගන්නවා නම් ඒගොල්ලන්ට ඇඳුමක් දෙන උඩ වස්ත්‍රයක්. ரோம சாம்ராஜ்யத்தின் படி அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உரித்ததான ஒரு மேல் வஸ்திரம் ඒ கொடுக்கப்படும். වස්ත්‍ර නැත්නම් ඒගොල්ලන්ට සිගමන් ගන්න බෑ. அந்த வஸ்திரம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு பிச்சை எடுக்க முடியாது. ඒක තමයි යාගේ ලයිසන් එක. அதுதான் அவருடைய லைசனே.
ඒ නිසා මේක නැත්තම් එයාගේ ජීවිතේ ඉවරයි. ඒ ඇඳුම. இது அந்த உடுப்பு இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது. එක්තරා දවසේ යේසුස් වහන්සේ ඒ එරිකෝ එකේ ගමන් කරන මොහොතේ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ வழியாய் நடந்து போகும் பொழுது මේ උප්පත්තියේ ඉඳලා උපන්දා සිට අන්ධ විටපු මිනිසයා பிறவியிலே குருடனா இருந்த இந்த மனுஷன் ඇසුවා යේසුස් වහන්සේ මෙතන යනවා කියලා. அவன் கேள்விப்பட்டான், அவனுக்கு தெரிந்தது இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை விட்டு போகிறார் என்று. ආත්මික මිනිසෙක් නෙවෙයි. அவன் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. පැය දෙකක් බයිබලේ කියන කෙනෙක් නෙවෙයි. 2 மணித்தியாலும் வேதத்தை வாசிக்கிறவனும் அல்ல. අන්‍ය භාෂාව කතා කරන මිනිසෙක් නෙවෙයි. அந்நிய பாஷை பேசுகிறவனும் அல்ல. නමුත් ඔහු ආරංචි වුණා යේසුස් ගැන. ஆனால் அவன் கேள்விப்பட்டிருந்தான் இயேசுவை මාස ආස්කම් කරන ලකුණු දේවල් කරනවා කියලා. அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார் නමුත් என்று. එදා එතන සද්ද වැඩි නිසා ஆனால் அன்று அந்த இடத்திலே சத்தங்கள் ඔහු அதிகரித்தபடியால் ආන මෙතන මොනවාද අද සද්ද කියලා. அவன் கேட்கிறான், இந்த இடத்திலே பலமைக்கு மாறா என்ன சத்தம் என்று. මිනිස්සු කිව්වා මෙතන යේසුස් යනවා කියලා. மனிதர்கள் சொன்னார்கள், இந்த வழியா இயேசு போகிறார். අර කලින්ම යේසුස් වහන්සේගේ නාලා හිටපු නිසා යගේ ඇදහිල්ල அவர் ஏற்கனவே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தபடியினாலே அவனுடைய விசுவாசம் උඩට එන්න පටන් ගත්තා. மேலே வர ஆரம்பித்தது. ඇදහිල්ල விசுவாசம் ඇසීමෙන් පැමිණෙන්නේ. கேள்வியினாலே வரும். අද මම කතා කරන නිසා இன்று நான் பேசுகிறபடி ඔබට ආස්කම් සිදුවේ කියනව ඇදහිල්ලක් එයි. எனக்கு அற்புதம் நடக்கும் என்கிற ஒரு விசுவாசம் வரும். ඔබට එයි. உங்களுக்கு வரும். ඒ ඇදහිල්ල තමයි වැදගත්. அந்த விசுவாசம் தான் ரொம்ப මොනවද முக்கியம். කෙරුවේ? இவன் என்ன செய்தான்? විශ්වාස මෙතන ගියාම තමයි උට ඒ ආරංචි උනේ. இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போன பின்பு தான் அதை கேள்விப்பட்டான். කෑගැව්වා. அவன் கத்தினான், යේසුනේ இயேசுவே, දාවිද්ගේ පුත්‍රයා தாவீதின் මට குமாரனே, අනුකම්පා කරන්න. என் மேல் மனமிரங்கும். ඔහුගේ යාක්ෂාවේ බලාපොරොත්තුවක් තිබුණා. அவனுடைய ஜெபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ඔහු එතනට ආවේ බලාපොරොත්තුව සමග. அவன் அந்த இடத்துக்கு வந்ததே ஒரு எதிர்பார்ப்போடு. එතන 100ට මේ 80ක් විතර අද ඇවිල්ලා තියෙන සිකුරාද දේමේට මිස අද මම මෙතනට යනවා, අද මෙතනට ගියාම අද මට වෙනසක් වෙයි, මම අදින් පස්සේ හොඳ ජීවිතයක් ජීවත් වෙන කියන ඒ බලා ඒකෙන් ඔබ මෙතන ඇවිල්ලා නැහැ. இந்த இடத்துல 180% மாணவர்கள் வந்திருப்பது வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கே ஒழிய நான் இன்று இந்த இடத்துக்கு செல்வேன், சென்றதும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அந்த நிலையில இல்ல நீங்க வந்திருக்கிறீங்க. හොඳ නැද්ද? ஆமாவா இல்லையா? ඒක තමයි තියෙන්නේ මෙතන. அதுதான் இங்க இருக்கிற நிலை. හැබැයි මම එහෙම ආවේ නැහැ. ஆனால் நான் அப்படி வரவில்லை. අද මට යමක් වෙයි. இன்று எனக்கு ஒன்று நடக்கும். මේ දේමය මගේ ජීවිත උසස් කරයි. இந்த கூட்டம் என் வாழ்க்கையை உயர்த்தும். එහෙම තමයි මෙතන එන්නේ. அப்படித்தான் இங்க நான் வருவேன். මම මේ චර්ච් එකේ කකුල තියෙන හැම දවසම හිතන්නේ මම මේ දේවස්ථානට ආපු නිසා මෙතන ඉන්න නිසා මගේ ජීවිතේ වෙනසක් වෙනවමයි. நான் இந்த ஆலயத்தில் எப்பொழுதெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறேனோ, நான் வைக்கும் பொழுது நினைக்கிற காரியம், நான் இந்த தேவ ஆலயத்திலே நான் காலடி எடுத்து வைத்து விட்டேன், காலடி எடுத்து வைத்தனாலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற எண்ணத்தோடு தான். ඇයි උගාක් අය යේසුස් වහන්සේගේ පිටිපස්ස ගියා. ஏனென்றால் அநேகர் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். ඔවුන්ට කිසි කෙනෙකුට ආස්කම් උන්නේ නැහැ. அந்த ஒருவருக்கேனும் அற்புதம் நடக்கவில்லை. ඔවුන් ඔක්කොම කතා කළා. அவர்கள் எல்லோரும் பேசினார்கள். යේසුස් වහන්සේ පුදුම දේවල් කරනවා, උන්වහන්සේ ආස්කම් කරනවා කියලා. அவர் புதுமையான காரியங்களை செய்கிறார், அவர் அற்புதம் செய்கிறார். හැබැයි මෝගව බලාපොරොත්තුවක් තිබුණා. ஆனால் இவனிடத்திலேயோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இயேசுவே, දාවිද්ගේ පුත්‍රයා தாவீதின் குமாரனே, අනුකම්පා කරන්න. என் மேல் மனம் මෝගව බලාපොරොත්තුව මොනවාද? அவனிடத்தில் இருந்த எதிர்பார்ப்பு என்ன? සල්ලි ටිකක් ගන්න එක නෙවෙයි. கொஞ்சம் பணம் எடுப்பதல்ல. මම අද බලන්න ඕනේ. நான் இன்று பார்க்க வேண்டும். අද මම මට පෙනීම ලැබෙයි. இன்று எனக்கு பார்வை ඒ கிடைக்கும். බලාපොරොත්තුව තිබුණා. அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு ලබන சொல்கிறேன், ඉරිදා එන මොහොතේ வருகிற ஞாயிறு வரும் பொழுது මොන ප්‍රශ්නද ඔබගේ ඉවර වෙන්න ඕනේ? எந்த பிரச்சனை உங்களை விட்டு முடிவடைந்திருக்க ඒ வேண்டும். බලාපොරොත්තුවෙන් ලබන ඉරිදා එන්න. அந்த எதிர்பார்ப்போடு வருகிற ஞாயிறு வாருங்கள். බලාපොරොත්තුවෙන් කකුල තියෙන පල්ලි. அந்த எதிர்பார்ப்போடு ஆலயத்திலே காலை යන வையுங்கள். වෙලාව ඒකත් එක්ක තමයි ඔබ යන්නේ. போகும் பொழுது அதோடு தான் நீங்கள் ඒක போவீர்கள். තමයි වැදගත් වෙන්නේ. அதுதான் முக்கியமானது. නිකන් මෙතන වෙලා ආත්මික වෙන්න එන්න එපා. சும்மா இங்க வந்து ஆவிக்குரிய நிலைக்காக வர வேணாம். ආස්කම් වෙන්න අවශ්‍යයි. அற்புதம் நடக்க வேண்டும். ආස්කම උදෙසා පැමිණෙන්න අවශ්‍යයි. அற்புதத்துக்காகவே வர வேண்டும். හැමදාම ආස්කම් වෙන්න ඕනේ. ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கணும். මෝ අඬ ගැස්සුවා. இவன் அழைத்தான், යේසුනි இயேசுவே. හැම කෙනාම எல்லோருமே මියඬ වෙන්න තැබුවා. சத்தம் போடாத மௌனமாயிரு சொன்னார்கள். ඒ මොහොතේ යේසුස් වහන්සේ ඔබ කැඳවුවා. அந்த நேரத்துல இயேசு அவனை அழைத்தார். 49 වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 49வது வசனம் சொல்லுகிறது. 49 50 40 යේසුස් වහන්සේ නැවතී සිට ඌට අඬ ගසනයි
කීසේක இயேசு நின்று அவனை අලයිත වර සොන්නා அழைத்து வர சொன்னார். පනසුන වචනය 50வது வசனம். ඔහු තමාගේ සලුව ඉවත දාමා உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு ඔහු තමන්ගේ උඩ වස්ත්‍රය සලුව විසිකරුවා அவன் தான் போட்டிருந்ததான மேல் வஸ்திரத்தை வீசினான். විසිකල දැම්මා வீசியே போட்டான். ඇයි ஏன்? දැම්මා මෙතනට ගියාම இப்பொழுது நான் இங்கு சென்றால் මේක මට නැවත අවශ්‍ය වෙන්නේ இது எனக்கு திரும்ப தேவைப்படாது. ආපහු මට සිගමන් ගන්න අවශ්‍ය වෙන්නේ இனிமேல் நான் பிச்சை எடுக்க ඒ அவசியம் இல்லை. බලාපොරොත්තුව அந்த අද எதிர்பார்ப்பு මම චර්ච් එකට ගියාම ආපහු මේ ප්‍රශ්න මට තියෙන්නේ நான்- ඒ බලාපොරොත්තුව நான் இன்று ஆலயத்துக்கு சென்றால் இனிமேல் இந்த பிரச்சனை எனக்கு இருக்காது என்கிற ඔව් எதிர்பார்ப்பு. ඒක විසිකල දැම්මා அவன் அதை தூக்கி எறிந்தான். මට මීට පස්සේ එතන වාඩි වෙන්න අවශ්‍ය වෙන්නේ இனிமேல் நான் அந்த இடத்திலே அமர මම தேவையில்லை. මීට පස්සේ අන්ධයෙක් වෙන්නේ இனிமேல் நான் குருடனாக மாட்டேன். මීට පස්සේ මම සිගමන් ගන්න இனிமேல் நான் பிச்சை எடுக்க மாட்டேன். ඔබ ගෙදරින් එන මොහොතේ நீங்கள் வீட்டிலிருந்து வரும் பொழுது මගේ මේ ප්‍රශ්න ඉවර වෙයි என் பிரச்சனை இன்று முடியும். අද මේ ප්‍රශ්න ඉවර වෙයි இன்று இந்த பிரச்சனை முடியும். මට මේ ප්‍රශ්නමයි ඉන්නේ இந்த பிரச்சனையிலே நான் මගේ இருக்கிறது. දෙවියන් මාස මාව නිදහස් என் කරයි தேவன் என்னை விடுதலை ஆக்குவார். ඒ බලාපොරොත්තුව அந்த எதிர்பார்ப்பு එයා ඒක උතාගෙන ගෙනාවේ නෑ அதை அவன் சுற்றி கொண்டு வரவில்லை. මට නිකන් සනීප ලැබුණ නැත්තම් කියලා சரி எனக்கு சுகமாக விட்டால் ඔව් என்று විසිකලා அவன் தூக்கி எறிந்தான். මට මේකේ නිදහස ලැබෙනවා எனக்கு இதிலே விடுதலை මට கிடைக்கும், පෙනීම ලැබෙයි කියලා எனக்கு பார்வை கிடைக்கும் මම என்று. අදහස්කම ලබා ගන්න කියලා இன்று நான் அற்புதத்தை பெறுவேன் ඒ என்று. දවසේ වාස්කම ලබා ගන්න அந்த நாளிலே தாமே அவன் அற்புதத்தை பெற்றான். ආස්කමට அற்புதத்துக்கு ඌට අවශ්‍ය වුණ එකම දෙයයි அவனுக்கு தேவைப்பட்டது ஒன்றுதான், බලාපොරොත්තුව எதிர்பார்ப்பு. බලාපොරොත්තු எதிர்பார்ப்பு. ඔබ කවුරු වුණත් நீங்கள் யாரா இருந்தாலும் දෙවියන් වහන්සේගෙන් බලාපොරොත්තු වෙන්න தேவனிடத்திலே எதிர்பாருங்கள். ආස්කම් සිදු වේ அற்புதங்கள் நடக்கும். இந்த ராத்திரி நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது මේ රාත්‍රියේ බෝ ආස්කම් සිදුවෙමින් පවතිනවා. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் ඔබගේ දරුවන්ගේ ජීවිතය තුළ ආස්කම් කරමින් පවතිනවා. உங்கள் குடும்பங்கள் அற்புதம் செய்கிறார் ඔබගේ පවුල් තුළ ආස්කම් කරනවා. உங்கள் தொழில்கள் திங்கட்கிழமை மாறும் ඔබගේ රස්තාවන් කවුන්ද වෙනස් වෙයි. நான் திங்கட்கிழமை அப்ளை பண்ணுவேன் நல்ல ஒரு ஜாபுக்கு அந்த ஜாப் எனக்கு கிடைக்கும் எதிர்பாரு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வா මම සවුන්දා හොඳ යහපත් ජොබ් එකට ඇප්ලයි කරනවා කියා ඔබ ඇප්ලයි කරනකොට තීරණය අරගෙන ඇප්ලයි කරන්න බලාපොරොත්තු වෙන්න දෙවියන් වහන්සේ හොඳ යහපත් රස්තාවක් ලබා දී. என்னுடைய பிரச்சனை நீங்கும் මාගේ ප්‍රශ්න ඉවත් වේ. என் ஆண்டவர் இதை செய்வார் මාගේ දෙවිදුන් මේක කරයි. உங்களுக்கும் அற்புதத்துக்கும் நடுவிலே ඔබටත් ආස්කමටත් අතර මැද எதுவும் இல்லை වෙන කිසිවක් නැහැ. ஆண்டவரத்தை எதிர்பாருங்கள் දෙවියන් වහන්සේගෙන් බලාපොරොත්තු වෙන්න. அவர் அற்புதங்கள் செய்வார் එතුමා ආස්කම් කරයි. ஆமென் ආමේන්. எல்லாரும் எழுந்துக்கள் අපි සියලු දෙනාම නැගිට සිටිමු. நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையை விடுதலையாய் மாற்றும் मैं आशीर्वाद वो आशीर्वाद कराए यीशु के नाम में බලාපොරොත්තු වෙන අද ලොකු දෙයක් බලාපොරොත්තු වෙන ලොකු දෙයක් பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் ඔබගේ දෑත සුවසිත මොහොතේ මම ඔබ ආශිර්වාද කරනවා යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් ඔබගේ අදවත් තුළ මොන බලාපොරොත්තුවක් තිබේද ඒ බලාපොරොත්තුව මේ රාත්‍රිය ඔබට යාපත් ලෙසම ඒක සම්පූර්ණ වේ நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நன்மையாகவே முடியும் நீங்கள் இந்த இடத்திலிருந்து பயணிக்கும் பொழுது பல நல்ல செய்திகளை கேட்பீர்கள் මේ ස්ථානයේ ඔබ යන මොහොතේ වාදනයේ යාපත් පණිවිඩවල් ඔබට ආරංචි වේ ඔබට උපකාර කරනා පිණිස දෙවියන් වහන්සේ ඔබ දෙසා මනුෂ්‍යන්ව සූදානම් කරලා ඉවරයි මනුෂ්‍ය දයාවල් සූදානම් කරලා ඉවරයි ඔබ ඉස්සරහට යන්නට මනුෂ්‍යයන් ඔබට අත දෙයි நீங்கள் முன்னோக்கி செல்ல கர்த்தர் மனித தயவுகளை ஏற்படுத்தி விட்டால் கடவுள் உங்களுக்கு மனிதனை கைகளை நீட்டி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் வெற்றிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் ஜெயங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சுகம் உண்டாவதாக நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக ඔබට සුව වේවා ඔබ සුවසේ ජීවත් වෙන්න ආර්ථික ගැටලු වලින් ඔබ නිදහස් பொருளாதார பிரச்சனை நீங்க விடுதலை கடன் பிரச்சனை நீங்க விடுதலை
න්‍යාය ප්‍රශ්නෙන් අදින් නිදහස්. முதல் ஆசீர்வாதம் ඔබට ලැබෙනවා. உங்களுக்கு பணத்தின் ஆசீர்வாதங்களுக்கு வருகிறது. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதங்கள் நிறைந்த மாதமா இருக்கும். මේ මාසය ආස්කම් පිරුණ මාසයක් වේ. මේ දේව මාලිගාවට අප හැම කෙනාගේ ජීවිතේ அந்நிவாரன் அத වෙනස සිදු වෙලා ඉවරයි. இந்த ஆராதனைக்கு வந்த எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்து விட்டது. நீங்கள் மகிமையாய் வாழ்வீர்கள். விசேஷமா இன்று உங்க வாழ்க்கையில யாரோ ஒரு நபர்னால உங்க வாழ்க்கை குழப்பப்பட்டு குழம்பி போயிருக்கிறது. அந்த குழம்பி போன வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி விட்டார். அதை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி விட்டால் அது உங்களுக்கு உயர்வாய் மாறும். විශේෂයෙන් අද දේ මේ ආශිර්වාදය ඔබගේ ජීවිතේ ඔබ අනාගතයේ ඔබ කැළඹුවාවුදේ නැත්නම් තවත් කෙනෙක් ඔබගේ ජීවිතේ අනාගතයේ වට්ටපුදේ දෙවියන් වහන්සේ සකස් කළ ඉවරයි. ඔබගේ ජීවිතේ පිළිවෙල කරලා ඉවරයි. ඔබගේ ජීවිතේ ඉහළට යන්න තබලා ඉවරයි. මම ඔබ ආශිර්වාද කරනවා. මේ සභාවට අපු සෑම දෙනා ඔබ ආශිර්වාදයෙන් සිටි. இந்த இடத்துக்கு வந்த நீங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆமென். தேவ தேவ ஆசீர்வாதය. கைகளை உயர்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிணைக்கும் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාල්ටත් ඔබ සමගම පැවතේවා. සභාව ශබ්දයෙන් ආමෙන්. හලෙලූයා. දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි.